டேய், ஈரானோட தூதரகம் திருப்பியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் இந்தியாவுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்தியாவுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களையும் மெடிசன் முதல் கொண்டு எல்லா பொருட்களையும் எங்களுக்கு அனுப்பி வச்சு, மெடிக்கல் உபகரணங்கள் மட்டும் இல்லாமல் என்னென்ன நாங்கள் தேவைன்னு கேட்குறோமோ அதை எல்லாம் அனுப்பி வைக்கிற இந்தியாவுக்கு நாங்கள் தலை வணங்கி நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நன்றி சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்காக. நான் சொன்ன அந்த வேர்டு இருக்குல்ல, இந்த ட்ரம்ப்புக்கு ஒரு நிக்நேம் வச்சுருந்தல, இஸ்ரேலுக்கு ஒரு நிக்நேம் வச்சுருந்தல, அந்த வேர்டெல்லாம் மறந்துருக்க முக்காடு நேர்களே. அந்த வேர்டு ட்ரம்ப்பு போயிடுச்சு போல். அதாவது எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இதை வந்து தூக்கிட்டாங்க. நான் யூடியூப்பில் முக்காடு போட்ட எல்லா வீடியோவும், இந்த வார் சம்மந்தமாக போட்ட எல்லா வீடியோவும் தூக்கிட்டேன். அதாவது முக்காடு நேயர்களே, அந்த பேரை மறந்துருங்க. யூடியூப்பில் ட்ரம்ப் குரூப்பே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வீடியோவை வந்து நீக்கி விட்டார்கள். அதனால் இனிமேல் ட்ரம்ப்புக்கு அந்த பேர் நான் வைக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. போரோட ஆரம்ப கட்டத்தில், இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடிஜி அவர்கள் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலோட பிரதமருக்கும் போய் மீட் பண்ணிட்டு ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் சொல்லும்போது நிறைய எதிர்ப்பு தெரிவித்தால் ஈரானும் நினச்சிருப்பாங்க இந்தியா வந்து நம்மளுக்கு எதிராக இப்படி திரும்புதே, நம்ம எதிரிகளோடு சேர்ந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்லி ஈரானுக்கு தேவையான உபகரணங்கள், மெடிக்கல் உபகரணங்களை எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிற மோடிஜிக்கு தேங்க்யூ, திரும்ப திரும்ப நன்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, கடமையாற்றிட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் கூட தான் நட்பு நாடாக இந்த ஈரான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது நம்ம எதிரி நாடு, டைரக்ட் எதிரி யாருன்னா ஒரே ஒரு நாடு தான், பாகிஸ்தான் மட்டும் தான். அந்த பாகிஸ்தான் கூட நட்பு நாடாக ஈரான் இருந்துட்டு வந்துச்சு. இனிமே அந்த வரலாறு திரும்பி ஈரானும் இந்தியாவும் நட்பு நாடாக மலர்ந்துட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க.